ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 67வது தசகம் ராசக்கிரீடை தொடர்கிறது. ஸ்புரத்பரானந்தரசாத்மகேன த்வயா சமாசாதிதபோகலீலாः அசீமமானந்தபரம் பிரபன்னா மகாந்தமாபுர்மதமம்புஜாக்ஷ்யः. இந்த 67வது ஸ்லோகத்திலே ராசக்கிரீடியை தொடர்ந்து வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் ஸ்லோகம் 1வது ஸ்லோகத்தில் கோபிகைகளின் கர்வத்தை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, தாமரை மலர் போன்ற கண்கள் உடைய அந்த பெண்கள் பேரானந்த வடிவமான உன்னுடன் போக லீலைகள் அனுபவித்தார்கள் அல்லவா? எல்லையற்ற ஆனந்தம் கொண்டாலும் அவர்கள் மிகுந்த கர்வம் கொண்டார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். நிலீயதேசௌ மயிமய்யமாயம் ரமாபதிர்விஸ்வமனோபிராமः இதி ஸ்ம சர்வா கலிதாபிமானா நிரீக்ஷ்ய கோவிந்ததீரோஹிதோ பூஹு. இந்த 2வது ஸ்லோகத்தில் கர்ப்பம் கொண்ட கோபியர்களை விட்டு கிருஷ்ணன் விலகிச் செல்வதை, மறைதலை பற்றி வர்ணிக்கிறார் பண்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உலகிற்கு அழகனும் லக்ஷ்மியின் கணவனுமான இந்த கிருஷ்ணன் என்னிடத்தில் கபடமில்லாமல் அன்பு கொண்டிருக்கிறான் என்று எல்லா கோபிகைகளும் நினைத்து கர்வம் கொண்டார்கள். ஆனால் நீ கர்வம் கொண்டிருந்த அந்த பெண்களிடமிருந்து மறைந்து போனாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ராதா பிதாம் தாவத ஜாதகர்வாமதிப்ரியாம் கோபவதும் முராரே பவானுபாதாய கதோ விதூரம் தயா சஹஸ்வைர விஹாரகாரி. இந்த 3வது ஸ்லோகத்தில் கர்ப்பமில்லாத ராதையை மட்டும் கிருஷ்ணன் அழைத்து செல்றதை மன்னிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, முரன் என்ற அசுரனின் பகைவனே, அப்பொழுது ராதா என்ற கோபிகை மட்டும் கர்வம் கொள்ளாமல் உன்னிடத்தில் மிகவும் அன்பு கொண்டிருந்தாள். நீ அவளை மட்டும் அழைத்து கொண்டு இஷ்டப்படி விளையாடி வெகு தூரம் சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். திரோஹிதே தத்வயி ஜாததாபாஹ சமம் சமேதா கமலாய தாக்ஷ்யஹ வனே வனே த்வாம் பரிமார்கயந்த்யோ விஷாதமாபுர் பகவன்ன பாரம். இந்த 4வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் கிருஷ்ணனை தேடுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ மறைந்து போன உடன் தாமரை மலர் போன்ற நீண்ட கண்களுடைய அந்த கோபிகைகள் பெரிதும் வருந்தினார்கள். பிறகு எல்லோரும் ஒன்று சேர்ந்து காடு முழுவதும் உன்னை தேடினார்கள். அளவு கடந்த துக்கத்தை அடைந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். ஹா சூதஹா சம்பக கர்ணிகார ஹா மல்லிகே மாலதி பாலவல்யஹ கிம் வீக்ஷிதோ நோ ஹ்ருதயைகசோர இத்யாதி தாஸ்த்வத் பிரவணா விலேபுஹு. இந்த 5வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் மரங்களை பார்த்து கேட்கறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. ஓ குருவாயூரப்பா, கோபிகைகள் மாமரமே, செண்பக மரமே, முருங்கை மரமே, மல்லி, முல்லை கொடிகளே, இளம் கொடிகளே, நீங்கள் எங்கள் உள்ளத்தை கவர்ந்த கள்வனை பார்த்தீரா என்று ஒவ்வொன்றையும் கேட்டு வரும் அந்த பெண்கள் உன்னிடத்தில் அடைக்கலம் புகுந்த அவர்கள் புலம்பினார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். நிரீக்ஷிதோயம் சகி பங்கஜாக்ஷஹ புரோ மமேத்யாகுலமாலபந்தி த்வாம் பாவனா சக்ஷுஷி வீக்ஷ்ய காச்சித் தாபம் சகீனாம் த்விகுணீ சகார. இந்த 6வது ஸ்லோகத்தில் தியான கண்ணால் ஒரு கோபிகை கண்ணனை கண்ட பெருமையை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அந்த சமயம் ஒருத்தி உன்னை தியானத்தில் ஈடுபட்ட பொழுது மனக்கண்ணில் கண்டாள். அவள் தோழிகளிடம், தோழியே, அந்த தாமரை மலர் கொண்ட கிருஷ்ணன் என் எதிரில் பார்த்தேன் என்று கலக்கத்துடன் கூறினாள். இதை கேட்டவர்கள் மிகவும் துன்பமடைந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்.
त्वतादात्मिकास्ता यमुनातडान्ते तवानुचक्रुः किल चेष्टितानि विजित्य भूयोऽपि तदैव मानात् त्वया वियुक्तां तदृशुश्चराताम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் ராதையை பார்க்கறத வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன்னிடம் ஒன்றுவிட்ட அந்த பெண்கள் யமுனை நதிக்கரையில் நீ காட்டிய லீலைகளை நடித்து காட்டி மீண்டும் உன்னை தேடிச் சென்றார்கள். அப்பொழுது எந்த கர்ப்பம் காரணமாக கோபியர்கள் தனிமையில் விடப்பட்டார்களோ அதே கர்ப்பம் காரணமாக தனிமையில் விடப்பட்டு விட்ட ராதையை கண்டார்கள் அல்லவா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். तदसमं ता विपिने समन्तात् तमोवतारावति मार्गयन्त्यः पुनर्विमिश्रा यमुनातडान्ते वृषं विलेपुश्च जगुर्गुणांस्ते. இந்த 8வது ஸ்லோகத்தில் கோபிகா கீதத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிறகு அவர்கள் ராதையோடு சேர்ந்து காட்டில் 4 பக்கங்களிலும் இருட்டுகின்ற வரை உன்னை தேடினார்கள். மறுபடியும் யமுனை ஆற்றின் கரையில் ஒன்று கூடி பெரிதும் அழுதார்கள். பிறகு உன் கல்யாண குணங்களை புகழ்ந்து பாடினார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். तथा व्यथा सङ्कुलमानसानां प्रजाङ्गनानां करुणैकसिन्धो जगत्त्रयी मोहनमोहनात्मा त्वं प्रादुरासिरयि मन्दहासी. இந்த 9வது ஸ்லோகத்தில் கிருஷ்ண தரிசனத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கருணை கடலே, கோபிகைகள் இப்படி மிகவும் வருந்தி மனம் கலங்கி இருந்த சமயம் 3 உலகங்களையும் மயக்கும் சுந்தர வடிவமாகிய நீ எல்லோரையும் கவரும் புன்னகையுடன் மீண்டும் அவர்களுக்கு எதிரில் தோன்றினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். सन्धिक्त सन्दर्शनमात्मकान्तं त्वां वीक्ष्य तन्व्यसहसा तदानीं किं किं न चक्रुः प्रमदादिभारात् सत्वं गतात् पालय मारुतेश. இந்த 10வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மறுபடியும் உன்னை பார்க்க முடியுமா என்ற சந்தேகத்துடன் இருந்த அந்த கோபிகைகள் உமக்கு மிக பிரியமான ராதையுடன் உன்னை நேரில் பார்த்தனர். அப்பொழுது அவர்கள் சந்தோஷத்தால் என்னதான் செய்யவில்லை, அப்பேற்பட்ட நீயே என்னை நோயிலிருந்து காக்க வேண்டும் என்று பட்டதிரி கூறுகிறார். அதே போல நாமும் தாமரை கண்ணன் திருவடியில் விழுந்து பிரார்த்திப்போம். सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द.